நீங்கள் ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 கூட செலவு பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பணம் உங்கள் கையில் இருக்குங்க. உங்களுக்கு செலவு பண்ணுற உரிமை இருக்குங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணுங்க. இந்த பணம் செலவு பண்ணிட்டா திரும்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வரும்? இன்றைக்கி நான் செலவு பண்ண காசு எனக்கு நாளைக்குள்ளே வந்துடும்னா தாராளமாக செலவு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. பணம் செலவு பண்ணுறீங்க, வந்துக்கிட்டு இருக்குது பணம். ஆனால் நான் ரூ. 1,00,000 செலவு பண்ணிட்டேன்னா அந்த பணம் திரும்பி என் அக்கௌண்ட் வரத்துக்கு 1 வருஷமோ 2 வருஷம் ஆகும்னா இன்னும் நம்ம அந்த தகுதிக்கு போகலன்னு அர்த்தங்க. அவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணுறதுக்கு உண்டான தகுதிக்கு போகலன்ற அர்த்தம். அப்போ நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போதுங்க கண்டிப்பாக வந்துங்க செலவு பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிங்க ஒரே ஃபீல்டுக்குள்ளேருந்து நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. நிறைய விதமான விஷயங்கள் இதுதான் நான் சொல்கிறேன். அவர் சீனிவாஸ் சார் வந்து இவனை சகலகலால் பண்ணணும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா இன்றைக்குமே அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நான் இத்தனை வருஷம் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அதை விட அதிகமான பிஸ்னஸ் எனக்கு வளர்ந்து போயிட்டுருக்குங்க. இப்போ இவர் வந்துங்க எனக்கு இவர் உதவி பண்ணியிருக்காருங்க. இவரோட மற்ற வியாபாரத்துக்குள்ள எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காருங்க. அதுதான் இப்போ நான் வந்து அப்படி இல்லை. அவர் பேசுகிறது வந்து சாமானிய மக்களுக்கும் போய் சேருது தான். அவர் எளிமையாக சொல்லுவார். அவர் ஒரு கிரேட் டீச்சர். நான் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் போது இவர்கிட்ட கேட்கும் போது என்னப்பா ஏன் இருமா இருக்கேன்னா என்ன தான் நான் வேண்டாம்ப்பா பண்ண வேண்டாம், நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், அது போதும், எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ பிரச்சனைகள்னும் போது. ஆனால் அவருக்கு வந்து இந்த டீச்சிங் அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணுன்னு தான் என் வேலையை விட்டேன். என் வேலையை விட்டுட்டு தான் இதுக்குள்ளே வர முடிஞ்சுது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி இதுவாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த இடத்துல எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் ஐடிக்குள்ளே இருந்ததுனால எனக்கு அந்த நான் ஏபிஐ இன்டெகிரேஷன் க்ளவுடில் இருந்ததுனால. ஸோ இப்போது நம்ம லேட்டஸ்ட்டாக எப்படி இதை மாற்ற முடியும், எந்த டிபெண்டன்சியும் இருக்கக்கூடாது, ஃப்யூச்சரில் எந்த இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு இல்லாமல் ஃபுல் டேக் ஓவர் எடுக்கிறோன்னா அதை ப்ராப்பராக டேக் ஓவர் பண்ணணும். ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். அது எனக்கு காரணம் நான் வளர்த்துக்கிட்ட ஸ்கில். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எங்களுக்கு தெரியாமல் அவர் ஒன்றும் கொஞ்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது அவர் வேலை. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஓப்பனாக இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா இவர் கூட இருந்தவங்க இவரை பற்றி சொன்னாங்க. ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி என்கிட்ட அதை சொன்னாங்க. அவங்க அப்பாவோட இறாலாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமேலாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போது எதுவுமே சொல்லிக்கல. ஏன்னா அந்த மூமெண்ட்டை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இப்போ நான் அந்த மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் சொல்கிறேன். ஆனஸ்ட்டாக இருந்த பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒரு உழைப்பு, ஆனஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன், அதுக்கான அடையாளமாகவே நான் எங்கள் அப்பாவை தான் பார்ப்பேன். ஏன்னா அவர் உழைக்கிறது அப்படி கிடையாது, அவர் உழைச்சதும் அப்படி கிடையாது. ஸோ அந்த ட்ராவல் அந்த காருக்குள்ளே வந்து அவர் அதை ப்ரெஸ் பண்ணும் போது இந்த காரு இது எல்லாம் மீறி எனக்குள்ளே வந்த சந்தோஷம் வந்து எங்கள் அப்பா திருப்பி வந்துட்டார்.